நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்ட் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நிவாசி கதைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாரு. அந்த அரசருக்கு ஒரே ஒரு இளவரசர். இளவரசர் தற்காப்பு கலையும் புத்திசாலித்தனமும் இருக்கிற ஒருவர். அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருக்கு அன்பான சீடறிவர். அரச பண்டிதர்கள் இளவரசரோட முடிசூடும் விழாவுக்கு நேரம் குறித்தனர். அப்பொழுது மகாராஜா இளவரசரை அழைத்து சில நிபந்தனைகளை சொல்லி மிகவும் குறைவான நாட்களை கொடுத்து மிகவும் சாதாரண உடைகளுடன் எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு இளவரசர் போல் அல்லாமல் ஒரு சாதாரண மனிதனை போல் குதிரையில் ஊரை சுற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். இளவரசர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனோட கஷ்டம் தெரியாம போனா அவன் மகாராஜா ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு மகாராஜா மனசுல நினைச்சுக்கிட்டு இளவரசருக்கு இப்படி ஒரு கட்டளையிட்டார். அப்பொழுது இளவரசர் காடுகள் மலைகளை எல்லாம் கடந்து பல கஷ்டங்களையும் கடந்து அனைத்து ராஜ்யங்களுக்கும் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு அரசனை போல் இல்லாமல் வாழ்க்கை அனுபவங்களும் பக்குவப்பட்ட மனமும் நிறைந்து நல்ல மனிதனாக அரசவைக்கு வந்தார். இப்போ இந்த கதைக்கும் நிவாசி கதைக்கும் என்ன சம்மதம் கேக்குறீங்களா? அது என்னன்னு நீங்களே பாருங்க. என்ன சூர்யாது, நீ பண்ணது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நீ இந்தியாவுக்கு போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. எப்பயாவது பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு வருவ, இப்போ இப்படி சடனாக வந்திருக்க. என்னன்னு கேட்டால் பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்கிற. என்னாச்சுடா? இந்தியாவில் எதுவும் ப்ராப்ளமா? எடுத்துக்கோ. ப்ராப்ளம் இந்தியாவில் இல்லைடா, என் வீட்டில் இருக்கு. ப்ராப்ளம் இல்லை, சொல்யூஷன். எமோஷனல் சொல்யூஷன். புரியவே இல்லை. அந்த எமோஷனலுக்கு பேரு யுவான் ஆதித்யா.
இந்த சூரியநாராயண வர்மாவுக்கு 25 வருஷம் எமோஷன். ஒன் அண்ட் ஒன்லி ஒன். அண்ட் மை சன் இவான் ஆதித்யா. நம்ம ஆதித்யாக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கான். சூரியநாராயணன் சம்பாரிச்ச பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு வருங்கால மகாராஜாடா அவன். பணம், தெளிவு, நாலேஜ் எல்லாமே இருக்கு அவங்கிட்ட. இன்னும் என்ன வேணும்டா சூர்யா உனக்கு? வேணும், இன்னும் நிறைய வேணும். அவன் எவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததுதான். ஆனா அவனுக்கு முள்ளுன்னா என்னன்னு தெரியணும். அந்த முள்ளு குத்துனா அதோட வலி என்னன்னு அவனுக்கு தெரியணும். கஷ்டம் தெரியணும். வாழ்க்கைன்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும். அவனோட வேர் என்னன்னு தெரியணும். அந்த வேரோட உணர்வு என்னன்னு அவனுக்கு தெரியணும். மனுஷங்களை பத்தி தெரியணும். அவங்க முகமூடி என்னன்னு தெரியணும். அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரியணும். அதோட அவனோட வாழ்க்கையும் அவனுக்கு தெரியணும். முதல்ல அவனை உணரணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை அவன் முழுமையா உணரணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரியநாராயண வர்மா எப்படி இருந்தன்னு அவனுக்கு தெரியணும். அந்த வாழ்க்கை முறைய அவன் தெரிஞ்சுக்கணும். அப்பனா அவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறடா? நினைக்கிறது என்னடா, ஆல்ரெடி முடிவே பண்ணிட்ட. ஜஸ்ட் வழி காட்டியிருக்க, அவ்வளவுதான். சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. பறந்திடும் பறவைகளே, நலம்தானா சுகம்தானா? மலர்ந்திடும் பசுமைகளே, சிரித்திடும் குழந்தைகளே. அந்த மலைகளும் இந்த சொந்தமும் இது எல்லாமே என்றும் எந்த பந்தமே. இங்கு உள்ள ஆனந்த போல் எங்கும் இல்லை, சோர்வும் இல்லை நோயும் இல்லை இங்குதானடா. பட்டணத்தில் இல்லை இந்த மண்ணின் வாசமே, வறுமை போக்கும் விளைச்சல் உண்டு தெய்வ புண்ணியம். அங்குள்ள மலைகளுமே கடந்து நாமும் போகலாம். என்னோடு வா மேகங்களே, என்னோடு செல்ல குழந்தை சிட்டுகளும் ஆடுதே. இது வல்லவோ என்றும் சுகம் சுகம். சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சொர்க்கம் என்றும் அங்கும் இங்கும் ஒன்றும் இல்லையே, இந்த பச்சை மலையை போல எங்கும் சொர்க்கம் உள்ளதா? இந்த வாழ்க்கை சூரியனின் உதிக்கும் பாதையில் உன்னை விட வழியை காட்டும் நண்பன் உள்ளதா? பெண்ணெல்லாம் இந்த உலகின் படைப்பின் அருமை ரகசியம் புரிவதுதான் அது கடினம். உலகினில் உயிர்கள் வாழ மரங்கள் வேண்டும் தெரிஞ்சுக்கோ, இம்மண்ணுமே நான் தாயும் அல்லவோ. சிறு சிறு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. Hi bro. I want a lift. பார்த்தா பாவமா தான் இருக்கு.
எனக்கும் தனியா டிரைவ் பண்ணி போர் தான் அடிச்சிடுச்சு. உனக்கு லிஃப்ட் வேணும், எனக்கு ஃப்ரெண்டு வேணும். சொல்லுப்பா, பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்க, ஆனா இப்படி காலி ரோட்ல நின்றுட்டு இருக்க. என்ன விஷயம், என்னாச்சு? டைம் சரியில்லைன்னா அந்த கடவுளுக்கு கூட கஷ்டப்படும். நான் ஏமாத்துறோம். சூப்பர்டா. கஷ்டத்துல என்ன கடவுளோடயே சேர்க்கிறியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கு. சொல்லு. நிறைய சொல்ல முடியாது, சிம்பிளா வேணா சொல்றேன். கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ. நான் வசதியானதான். எப்பவும் ஏசி கார்ல தான் போவேன் வருவேன். இப்போ கொஞ்சம் பேட் டைம், அதான் இப்படி ரோட்ல நிக்கிறேன். இருந்தாலும் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோ ஐ அம் ஃபைன். ராயல் என்ஃபீல்ட் புரிஞ்ச மாதிரியே இருக்கு, புரியாத மாதிரியே இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லப்பா. உனக்கு எவ்வளவு தூரம் லிஃப்ட் வேணுமோ அவ்வளவு தூரம் தரேன். எனக்கு லிஃப்ட் வேணாம், இந்த பைக். நான் ஏதோ சும்மா கேட்டேன். இல்ல போய் நீ பைக் ரேட் எல்லாம் பேசலாமா? என்னப்பா நீ? ஹே கூல் 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 ப்ரோ, எனக்கு இந்த பைக் வேணும். பார்க்க நல்லா தான் இருக்கு. How much does this cost? 45 75 1 லட்சம் இருக்கும். On road price? இது ஒரு 75 வரைக்கும் இருக்கலாம். All right. இந்தா. ஷோரூம் பிரைஸே கொடுத்துட்டீங்களா? 40 50 80 கேட்டதை விட அதிகமாவே கொடுத்துட்டீங்களா சார்? தேவலனா மீதி கொடுங்க. பிரதர், லக்கி பைக்.